எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரியாணி பொதுவாக நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் வெஜிடபிள் தம் பிரியாணி. அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான கத்திரிக்காய் மசாலா. ஸோ வாங்க இது ரெண்டு ரெசிபீஸுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் தம் பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல காய்கறிகளை ஒரு மசாலால ஊற வைக்கணும். இதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் தயிர் எடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவை மிக்ஸ் பண்ண பிறகு இதுல 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயம் மெலிசா நறுக்குனது, ஒரு பெரிய பச்சை மிளகா பொடியா நறுக்குனது, 2 தக்காளி பொடியா நறுக்குனது, ஒரு பெரிய கேரட் துண்டுகளா நறுக்கி போடணும், கொஞ்சம் பீன்ஸ் 1/2 இன்ச் பீஸ்க்கு கட் பண்ணி போடணும், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சின்ன துண்டுகளா நறுக்கி போடணும், 1 கப் காலிஃப்ளவர், 1/4 கப் பட்டாணி, கொஞ்சம் வறுத்த வெங்காயம், ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா இதெல்லாம் போட்ட பிறகு மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணணும். காய்கறிகளை மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. அடுத்தது ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி ஊற வச்ச காய்கறியை இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். காய்கறிகளை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கடாயை மூடி ஃப்ளேம் மீடியம்ல வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா காய்கறி முக்காவாசி வெந்திருக்கு. அடுத்தது பிரியாணியை லேயர் பண்ண போறோம். இதுக்கு கொஞ்சமா வேக வச்ச காய்கறி மசாலா வெளியில எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற காய்கறி மசாலா மேல வேக வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டு நல்லா லெவல் பண்ணணும். லெவல் பண்ண பிறகு எடுத்து வச்ச காய்கறி மசாலாவை திருப்பி ஒரு லேயர் போட்டு கடைசியில இன்னொரு லேயர் பாஸ்மதி அரிசியை போட்டு நல்லா லெவல் பண்ணணும். இப்போ பிரியாணியை லேயர் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சம் குங்குமப்பூ தண்ணி ஊத்தி அடுத்து இது மேல கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம், கொஞ்சம் பிரியாணி மசாலா தூவி அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் போட்டு சட்டியை மூடிட்டு ஃப்ளேம் லோல வச்சு ஒரு 15 நிமிஷம் தம்ல வைக்கணும். 15 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா அருமையான வெஜிடபிள் தம் பிரியாணி தயாரா இருக்கு. கத்திரிக்காய் மசாலா கறி செய்ய நான் சில பொருட்களை வதக்கி அரைக்க போறேன். அகல கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 6 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், 6 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி நறுக்குனது, 2 பச்சை மிளகாய், 6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் முழு மிளகு, 2 தக்காளி நறுக்குனது, 1 டீஸ்பூன் உப்பு. தக்காளி போட்டதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் வதக்குங்க. 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் போடுங்க.
தேங்காயை போட்டு 2 நிமிஷம் கிண்டின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் கறிக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி. அரைக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லா ஆறணும். பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நான் நீளமான ஊதா நிறம் கத்திரிக்காயை பயன்படுத்துகிறேன். இந்த வெரைட்டி கிடைக்கலனா குண்டு கத்திரிக்காய் வெரைட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 4 துண்டா நறுக்கி தண்ணியில் போடுங்க. செஞ்ச மசாலா இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. முதல்ல தண்ணி இல்லாமல் அரைங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதா அரைச்சிருங்க. மசாலா கறி செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் 1 துண்டு பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, நறுக்கின கத்திரிக்காயை போட்டு கிண்டுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து அரைச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டுங்க. கடாயை மூடி 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க, மசாலா அருமையாக இருக்கு. கத்திரிக்காய் மற்றும் மசாலா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரியுது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா வாசனை பிரமாதமாக இருக்கு. கத்திரிக்காய் மசாலா கறி இப்போ தயார். இது ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் காம்போன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.